ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. இந்த வராகி அம்மா இப்போ உனக்கு சவால் விட்டு சொல்றேன். நான் சொல்றதை கேட்டு முடிச்ச 24 மணி நேரத்திலேயே நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. இனி நீ கவலைப்படவே வேணாம். உனக்கான விஷயங்கள் எல்லாம் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் மிகப்பெரிய வெற்றியை உன் கைகள்ல வந்து சேர்க்க போகுது. மற்றவங்களுடைய பலவீனமான நேரங்களை உன் வெற்றிக்கு சாதகமாக நீ முயற்சிக்க வேண்டாம். ஏன்னா எப்போ ஒருத்தன் பலவீனமா இருக்கானோ அப்ப அவனை அடிச்சு கீழே தள்ளி ஜெயிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் கிடையாது. அது உன்னை நீயே அழித்துக் கொள்வதற்கு சமமாகும். யார் பலமா இருக்கானோ அவன்கிட்ட மோதி ஜெயிக்கிறது தானே உன் வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்கும். என்ன பேசினாலும் அதை தவறாகவே புரிந்து கொள்பவர்களிடம் பேச்சை குறைத்துக் கொள்வதுதானே நல்லது. சரியாய் பேசுகிறோமா என்பதை விட சரியானவர்களிடம் பேசுகிறோமா என்பது மிகவும் முக்கியம் என் செல்லமே. எப்போதும் உன்னை புரிஞ்சுக்க கூடிய, நீ சொல்ல வர்றதை கேட்டுக்க கூடிய ஆட்களிடம் மட்டும் உன் பேச்சை வைத்துக்கொள். யாருக்காகவும் யார் சொல்றதை கேட்டும் உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளவோ கவலைப்படுத்திக் கொள்ளவோ வேண்டாம். ஏன்னா உறவா இருக்கிறவங்க எல்லாருமே உனக்கு உயிரா உண்மையா இருப்பாங்கன்னு நினைச்சினா அது உன் தவறுதானே. எல்லா உறவுகளும் உன் வாழ்க்கை பாதையில் வந்து போகும் வழிப்போக்கர்கள் தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக நீ மட்டும்தான் காலாகாலத்திற்கும் இருக்க முடியும் என்று சொல்லமே. இந்த கால உறவுகள் எல்லாம் சிதைந்து போவதற்கு முக்கியமான காரணமாய் இருப்பதே எல்லாரும் நினைக்கிற தவறான கற்பனைகள் தான். ஒரு விஷயம் நடந்திருக்காது, அவங்க அதை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா மனிதர்கள் இந்த விஷயத்த அவங்கதான் அப்படி செஞ்சுட்டாங்க, இவங்கதான் வேணும்னு இப்படி செஞ்சுட்டாங்கன்னு ஒருவரை பற்றி இன்னொருவர் தவறாக கற்பனை செய்து கொண்டு மனதிற்குள் தவறாக யோசித்து கொண்டு வருத்தப்பட்டு அவரை பழிவாங்க நினைத்து வருந்தி வேதனைப்பட்டு வாழ்நாளையும் வீணடித்துக் கொள்கிறார்கள் தானே. இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. அதாவது உன்னிடம் உண்மையாக அன்பு இல்லாத மனிதர்களிடம் போய் போய் நெருங்கி தேடி அவங்கள பேசுறதை காட்டிலும் அவர்களை விட்டு ஒதுங்கி இருந்தீனா அதுவும் மனசுக்கு காயப்படாமல் உன்னை காப்பாற்றும். எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் நீதான் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமென் செல்லமே. மனிதர்களோ வாழ்க்கையோ அல்லது குடும்பமோ எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சரியாக முடிவெடுத்து செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்துட்டினா அது நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ ஜெயிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். உண்மையாய் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இங்கு உறவுகள் கிடைக்க மாட்டார்கள். ஆனால் பொய்யாய் பேசி நடிப்பவர்களுக்கு இந்த உலகத்துல நிறைய உறவுகள் இருப்பார்கள். இது யதார்த்தமான உண்மைதான். அதை நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற? ஒரு நல்லவனை ஏமாற்றுவது வைரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பாறையை எடுப்பது போலதான். அப்படித்தானே வைரம் போன்று இருக்கும் என் அன்பு பிள்ளையார ஒன்ன வேணாம்னு ஒதுக்கி வச்சுட்டு ஒண்ணுமில்லாத கெட்டது நினைக்கக்கூடியவனை எல்லாம் பக்கத்துல வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறாங்களா? கவலை கொள்ளாதே. குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை குத்தி காட்டி உனக்கு பின்னால் புறம் பேசும் மனிதர்களாக இருந்தாலும் சரி கண்டுக்காம தூக்கி ஓரமா போட்டுக்கிட்டு போய்கிட்டே இரு என் செல்லமே. இல்லைனா அவங்களால நீ தான் கவலைப்படணும், கஷ்டப்படணும். அதற்கு பதிலாக அவர்கள் வேண்டாம் என ஒதுங்கி நின்றுவிடு. கேலியும் கிண்டலும் செய்தாலும் உன்னை திட்டி முறைச்சு பேசினாலும் உன் வாழ்வில் உயரம் தொடுவதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக ஒரு சிலர் இருக்காங்க. அதுல முக்கியமானவர்கள் ஆசிரியர்கள். அப்படி ஆசிரியர் உன்னை திட்டினாலும் கேலி செய்தாலும் கிண்டல் செய்தாலும் நிச்சயமாக உனக்கு துணையாய் இருப்பார்கள் என மனதிற்குள் நினைத்து கொண்டு அவர்களுக்கு உரிய மரியாதையை தவற வேண்டாம் என் செல்லமே. நியாயமான முடிவுகளை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீ எதையும் சொல்லி சாதிக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. நீ சொல்றத அவங்கள ஏத்துக்க வைக்கவும் முடியாது. யார் எப்படி இருக்காங்களோ அவங்க பாதையிலேயே விட்டுடு. எதையும் நீ யாரிடமும் எதிர்பார்ப்பதற்கு பதிலாக யார் என்ன சொன்னாலும் சரின்னு பொறுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டால் உனக்கு ஏமாற்றங்களும் இருக்காது, தேவையில்லாத பிரச்சனைகளும் வீண் விவாதமும் அங்கு இருக்காது. கைவிட்டு போன விஷயங்களை எல்லாம் நினைச்சு கவலைப்படுறது முட்டாள்தனம் தானே. எது உன்னை விட்டு போனாலும் யார் உன்னை விட்டு போனாலும் அதை பெரிதாக நினைக்காமல் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நடிக்க தெரியாத உனக்கு, பொய் பேச தெரியாத உனக்கு உறவுகளின் பழக்கம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க உன்கிட்ட நிலைக்காம உன்னை விட்டு போயிடுவாங்க. ஆனா நீ அதுக்காக கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. காரணம் இருந்தாலும் காரணம் இல்லாட்டியும் எதை பத்தியும் கவலைப்படாம கலக்கம் கொள்ளாமல் அனைத்தையும் கடந்து போக தயாரான ஆளாக இருந்துவிடு. போராடி தோற்பதும் கூட வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்பதை நீ மறக்க வேண்டாம். கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உனக்குள் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக தானே கஷ்டத்தை நான் கொடுக்கிறேன்.
உன் வாழ்க்கையில முடிஞ்சதையும் சரி, நீ இழந்ததையும் சரி, எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு கஷ்டப்பட வேண்டாம். விளக்குக்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும். ஆனா எங்க வெளிச்சம் வைக்கணும், வர வைக்கணும்ன்றத நீதானே அறிவாய். எந்த இடம் இருளா இருக்கோ அங்க போய் வெளிச்சம் வைப்பது போல, உன் வாழ்வில் எப்போது எதை எங்கு செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஆளாக நீதான் இருக்க வேண்டுமே தவிர, அதை இன்னொருவர் கையில் விட்டுவிடாதே என் செல்லமே. உண்மையான அறிவாளி எப்போதுமே தன் ரகசியத்தை தனக்குத்தானே வைத்துக் கொள்வான். மனைவி பெற்ற பிள்ளைகள் நம்பி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். நீயும் அப்படி உன்னுடைய கணவரோ மனைவியோ குடும்பமோ யாராக இருந்தாலும் உன்னுடைய ரகசியத்தை உனக்குள் வைத்துக்கொண்டு அதை சரியாக செய்து முறையாக முடித்து உன் வாழ்வில் ஜெயிப்பதற்கான வேலைகளை பார். ரகசியம் சொன்னவனே வேற எதுவும் தவறாக நான் சொல்லவில்லை. எல்லாருக்கும் உண்மையான ஆளாகத்தான் இருக்கணும். உன் குடும்பத்துக்கும் உண்மையான ஆளாக இருக்கணும். ஆனா எதை எப்போ யாருக்கிட்ட சொல்லணுங்கிற தெளிவு உனக்குள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்கிறேன். தேவையில்லை என்ற மனநிலையை நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளால் மட்டும்தானே ஏற்படுத்த முடிகிறது. நீ யார நெருக்கமா இருப்பாங்கன்னு நினைச்சியோ, யார முழுசா நம்புனியோ, அவங்க தானே உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாங்க. பொறாமையும் கோபமும் எல்லாமே ஆசை பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் தான். எதன் மீதும் நீ ஆசைப்பட்டு விட்டு அப்புறமா அது கிடைக்கலன்னு நினைச்சு கோபப்படுவதோ, அதை கொண்டு வாழ்பவர்களை பார்த்து பொறாமை கொள்வதோ வேண்டாம். ஏன்னா ஒரு முறை தெரியாம ஏமாறலாம், ஆனா மீண்டும் மீண்டும் ஏமாறுவது உன் தவறுதானே. எது உனக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அதை நிச்சயமா நான் உனக்கு கிடைக்க வைப்பேன்னு சொன்ன பிறகும் ஏன் உனக்கு கிடைக்காத விஷயத்தை நினைத்து எதிர்பார்த்து ஏமாந்து போகிறாய்? நியாயமான முடிவுகள் உன் வாழ்வில் நிச்சயம் உண்டாகும். என்ன நடந்தாலும் இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை செய்வேன்னு என்னை நம்பு. உன்னை விட்டு விலகி போன விஷயங்களை நினைச்சு கவலை கொள்வது அறிவாளித்தனமாக இருக்காது என் செல்லமே. எப்போதும் வலியும் வேதனையும் உன்னுடைய கவலையும் கஷ்டமும் எதுவாக இருந்தாலும் அதை மற்றவங்க கிட்ட சொல்றனால உனக்கு எந்த பலனும் கிடைக்க போறதில்ல. ஏன்னா தலை காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியுங்கிற மாதிரி கஷ்டமும் நஷ்டமும் அதை பட்டவனுக்கு மட்டும்தான் புரியும். நீ யாருமே உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கல நினைச்சு வருத்தப்படாத. உன்னுடைய எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்ட இந்த வராகியம்மா உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து தருவேன். ஆரோக்கிய குறைபாடுகளை சரி செய்து உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் நான் கொடுக்கிறேன். பேச்சும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. விளையாட்டா கூட யாரையும் கேலி செய்வதோ யார் மனமும் புண்படும்படியோ நீ பேசிவிட வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாய் இருக்கும் இந்த வராகியம்மா இன்னும் 24 மணி நேரத்திலேயே நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை முடிச்சு தரப்போறேன். உன் வாழ்க்கைக்கான மாற்றமும் ஆரம்பமாக போகுது. மாற்றங்களும் திருப்பங்களும் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கையில இனி நீ பயணிக்க போகிறாய். உனக்கான நன்மைகள் நிறைய நடக்க போகுது. கொஞ்சம் பொறுமையா நேர்மறை எண்ணத்தோடு வாழ தயாராகு. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் துணையாய் நிற்பேன் என் செல்லமே. உன் கூடவே இருக்கிறவங்கள கொஞ்சம் நம்பலாம். தூரமா இருந்தாலும் உன் மேல அக்கறையா இருந்தாங்கன்னா அவங்கள கூட நம்பலாம். ஆனா திடீர்னு வந்து பாசம் காட்டி பேசுறதும் திடீர்னு காணாம போறவங்களையும் ஒருபோதும் நம்பாதே என் செல்லமே. அவங்க ஏதாவது ஒரு தேவைனா நீ தேவைப்படுவன்றதுக்காக மட்டும்தான் அப்பப்ப உன்கிட்ட பேச்சு வச்சுக்கிறாங்க. அதனால தேவைக்காக உன்னை தேடி வரும் மனிதர்களை விட்டு நீயே ஒதுங்கி நின்றுவிடு. யார் எப்போது எப்படி பழகுகிறார்கள் என்பதை பொறுத்து அதை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக நீ இருப்பதற்கு பதிலாக எப்போதும் உனக்கான வாழ்க்கையை நீ நினைத்தது போல வாழக்கூடிய ஆளாக உன் மனசாட்சி காட்டுகிற வழிபடி உன் மனசாட்சிக்கு உண்மையான ஆளாக நீ இருந்துவிடு. நீயே சற்றும் எதிர்பாராத வகையில அற்புத மாற்றங்களையும் அதிசயங்களையும் உன் வாழ்வில் நான் நிகழ்த்தி காட்டுவேன். அதுக்காக தானே இப்போ சவால் விட்டு சொன்னேன். உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிச்சயம் நிறைவேற்றி கொடுத்து நீ எதிர்பார்த்த துணையை உன்னிடமே சேர்த்து வச்சு உன்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்க்கையின் லட்சியங்களையும் நிறைவேற்றி உன்னை வெற்றிகரமான ஆளாக மாற்றி காட்டத்தான் போகிறேன். நீ கவலையே கொள்ளாதே. எல்லாமே இனி உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்.